குடியரசுத் தலைவர் தேர்தலில் ராம்நாத் கோவிந்தை நிறுத்தியுள்ளதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைப்பை பாஜக அசைத்து பார்த்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து முடிவு எடுத்துள்ள மற்றும் எடுக்க முடியாத கட்சிகள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவித்த உடனேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. இந்த கட்சிக்கு 2.82 விழுக்காடு வாக்குகள் உள்ளன. யாரும் எதிர்பாராத விதமாக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியும் தலித் வேட்பாளருக்காக தங்களின் ஆதரவை அளிக்க முன்வந்திருப்பதாக கூறியுள்ளது. இந்த கட்சி சுமார் 22,000 வாக்குகளுடன் 1.9 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. 2.98 வாக்குகளை கொண்டுள்ள ஒடிசா மாநிலத்தை ஆளும் பிஜு ஜனதா தள கட்சியும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்துள்ளது. 1.5 விழுக்காடு அதாவது சுமார் 16,800 வாக்குகளை கொண்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவராக தேர்வாக ஆதரவு தெரிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரான ராம்விலாஸ் பாஸ்வான் ஆதரவு தெரிவித்துள்ளதோடு மட்டுமின்றி ஆதரவு வழங்காத கட்சிகள் தலித் விரோதிகள் என்றும் கூறியுள்ளார். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஏஜிபி, என்பிபி, அப்னாதள், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட சிறிய கட்சிகளுக்கு சுமார் 1 விழுக்காடு வாக்கு வங்கி உள்ளது. மொத்தத்தில் இதுவரை ஆதரவு தெரிவித்துள்ள கட்சிகளின் கணக்கின்படி பாஜக வேட்பாளருக்கான ஆதரவு 50 விழுக்காட்டை நெருங்கிவிட்டது. இது தவிர தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக 3 அணிகளாக பிரிந்து நின்றாலும் கூட குடியரசுத் தலைவர் தேர்தலில் 3 அணிகளும் பாஜகவுக்கு சாதகமான முடிவை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் 5.36 விழுக்காடு வாக்குகள் உள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுமார் 5,37,000 வாக்குகள் உள்ளன. வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு சுமார் 11,000 வாக்குகளே கூடுதலாக தேவைப்படும். அண்மையில் நடைபெற்ற உத்தரப்பிரதேச தேர்தல் வெற்றி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பாஜக மட்டும் தனியே 40.03 விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளது. தற்போது ஆதரவு தெரிவித்துள்ள கட்சிகளின் ஆதரவுடன் வெற்றி கோட்டை எட்டியுள்ளது பாஜக. இருப்பினும் ஒரு சில கட்சிகள் தங்கள் முடிவை அறிவிக்காமல் மதில் மேல் பூனையாக உள்ளன. பீகார் மாநிலத்தில் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கும் ஐக்கிய ஜனதா தள கட்சியும் கூட வேட்பாளருக்கு எதிராக கருத்து தெரிவிக்கவில்லை. முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான மாயாவதி தலித் தலைவருக்கு எதிராக தங்களின் நிலைப்பாடு அமையாது என குறிப்பால் உணர்த்தியுள்ளார். எனினும் எதிர்க்கட்சிகளும் தலித் வேட்பாளரை நிறுத்தினால் அக்கட்சியின் நிலைப்பாடு மாறக்கூடும். சமாஜ்வாதி கட்சியும் தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை.